பணத்தை பெருசா மதிக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் அந்த பணத்தாலேயே நீங்க சீரழிஞ்சு நிக்க போறீங்க. அன்னைக்கு புரிஞ்சுப்பீங்க சொந்தத்தை விட பணம் காசு முக்கியமே இல்லைன்னு. ஏன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாழ்த்த வேண்டிய நீங்களே இப்படி சபிக்கிற மாதிரி பேசினா எப்படி? நாங்க பண்ணது தப்பாவே இருக்கட்டும், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னிச்சு ஏத்துக்கலாம்ல. மன்னிக்கிறதா? இங்க பாரு, நெருப்பையும் பத்த வச்சுட்டு இந்த விசிறி விடுற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காத. நீ விசிற விசிற இன்னும் பத்திதான் எரியுமே ஒழிய அணையாது. தயவு செஞ்சு என் முன்னாடி நிக்காத, போயிடு. அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேன். இன்னும் ஏன் நிக்கிற? போங்கறல்ல. இத பாரு சுரேஷ், பொண்ணு தரலங்கிறதுக்காக நாங்க உன்னை மதிக்கலன்னு எங்களுக்கு உங்க மேல பாசம் இல்லைன்னு நினைக்காத. நானும் சம்பூர்ணமும் அப்படி என்னைக்குமே நினைச்சதில்ல. மாமா அதெல்லாம் நான் தப்பாவே நினைக்கல. சத்யா என்னை விட அதிகமா படிச்சிருக்கா, நல்லா வசதியா இருக்கிற பொண்ணு. நீங்க இப்ப பாத்துருக்கிற மாப்பிள்ள தான் அவளுக்கு சரி. நீங்க பொண்ணு தரலங்கிற வருத்தம் எனக்கு துளி கூட கிடையாது. நீ இந்த அளவு பெருந்தன்மையா பேசுறத நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா உங்க அம்மா தான் அதை புரிஞ்சிக்கல. அம்மா சத்யா தான் மருமகளா வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க, அதனாலதான் ஆவேசப்பட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், சீக்கிரம் சமாதானம் ஆயிடுவாங்க. எப்படியோப்பா, நீயும் சுஜாதாவும் உங்க அம்மாவை சமாதானம் பண்ணி கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு வந்துருங்க. என்ன சம்பூர்ணம், உங்க அண்ணி என்ன சொல்றாங்க? அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. அவங்க சமாதானம் ஆகிற மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியலீங்க. சரி சரி, வருத்தப்படாத. சுரேஷ் சொன்ன மாதிரி சத்யா மேல அவளுக்கு அதிக பாசம், அதனாலதான் கோவப்படுறா. எப்படி கல்யாணத்துக்கு நிச்சயமா வந்துருவா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சுஜாதா, அம்மாவை கூப்பிட்டு வா, பத்திரிக்கை சரிங்க வைக்கணும். மாமா. அப்படியே தட்டு எடுத்துட்டு எடுத்துட்டு வரேன் மாமா. வாங்க அத்தை, உட்காருங்க. அம்மா, மாமா பத்திரிக்கை வைக்க கூப்பிடுறாங்கம்மா. வாங்கம்மா. ஏய், அரஞ்சன பல்லுகள் எல்லாம் எகிரிடும். கூப்பிட வந்த ஆளை பாரு, படி. என்னம்மா அம்மா வரல? அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்கப்பா, கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காவ அவள? தேவராஜ், தேவராஜ் இருப்பா, எதுக்கு கோவப்படுற? பத்திரிக்கை நீயே வாங்கிக்க, வரும்போது சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு வா. என்ன? சரிங்க மாமா. எடுத்துட்டு வாமா. சுஜாதா, சுரேஷ் வா, முன்னாடி வா. குடும்பத்தோட எல்லாரும் வந்து ஆசீர்வாதம். நிச்சயம் மாமா. வாங்கிக்கங்க அண்ணே. இந்தாங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். அண்ணே, அண்ணியை எப்படியாவது சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்துருங்க அண்ணே. கண்டிப்பாமா, அவளை சமாதானம் பண்ணி நான் கூட்டிட்டு வரேன். இங்க நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காத. நீங்க 2 பேரும் போய் கல்யாண வேலையை சந்தோஷமா பாருங்க. சரிங்க அண்ணே. சரி, கிளம்புறோம். சரிங்க மாமா. மாமா, ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்களே? இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிடுறோம், நிறைய வேலை இருக்கு. சரிங்க மாமா. வரேன்ப்பா. வரேன். கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்தாங்க. போயிட்டு வரேன்ப்பா, வரேன். போயிட்டு வரேன். வரேன்ப்பா. சரிங்க வரேன். அத்தை. யாருக்கா அது? எங்களுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொன்னானே ஒரு குபேர, அவன் தான் பத்திரிக்கை வச்சுட்டு போறான். பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வேற வச்சுட்டு போறாங்களா? எவ்வளவு நெஞ்சழுத்தம் பாத்தீங்களா? காசு இருக்கிற திமிர்ல கொழுப்பெடுத்து ஆடுறான். இது எத்தனை நாளைக்கு நானும் பாக்குறேன். நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், சத்தியமா இந்த கல்யாணம் நடக்காது. இந்தாங்கா. வா. தாரணி மாத்திட்டே இருக்காதேங்கறல்ல. ரிமோட்ட கொடு. படி. அப்பா, இந்தடி. அப்பா. செல்லுங்களா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம்ப்பா. அத்தை என்னப்பா சொன்னாங்க? என்ன சொல்லுவாங்க, பொண்ணு கொடுக்கலன்ற கோவத்துல ஏதோ கண்ணாப்புனான்னு பேசினாங்க. உரிமை இருக்கு, திட்டினாங்க. வாங்க உள்ள போலாம். அம்மா, தண்ணி எடுத்துட்டு வா. அப்பா சாப்பிடுங்கப்பா. அப்புறம் சாப்பிடலாமா? இந்த நகையை பாலிஷ் கொடுத்திருந்தியே, வாங்கிட்டியா? என்னம்மா அமைதியா இருக்க, வாங்கிட்டே இல்லையா?
சொல்லுமா. அப்பா சொல்லுமா, அப்பா கேக்குறாருல, நகை எடுக்க நான் தான் போனேன்னு சொல்லு. ஐயா, நகை எடுக்க பாப்பா கிளம்பிடுச்சு. ஆனா நான் தான் வீட்டுல தங்கச்சிங்க எல்லாம் தனியா இருக்காங்க, நீ வீட்டுல இருமா, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு போனங்க ஐயா. ஆமாப்பா. பாருங்கம்மா, எல்லா நகையும் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. நீங்களும் பாருங்கய்யா, எல்லா நகையும் பாலிஷ் எப்படி போட்டிருக்காங்கன்னு. பாலிஷ் போட்டவனே நகை புதுசு மாதிரி ஜொலிக்குது இல்ல? ஆமாப்பா. பாத்தியா சம்பூர்ணம், பொண்ணு அவளே நகையெல்லாம் பாலிஷ் போட்டு கல்யாணத்துக்கு தயாராயிட்டா. கெட்டிக்கார பொண்ணு. முருகேசா, ஐயா, நீ என்ன பண்ற? சங்கரன் எனக்கு ஃபோன் பண்ணா லோடு அனுப்ப சொல்லி, என்னன்னு பாக்குறியா? ஆமா, எனக்கும் ஃபோன் பண்ணாரு. நான் பசங்களை வச்சு லோடு அனுப்ப ஏற்பாடு பண்ணிடுறேங்க ஐயா. சரி, நீ வீட்டுக்கு கிளம்பு. சம்பூர்ணம், சரிங்க. நகையெல்லாம் பீரோல வை. சரிங்க. மாமா ஒரு நிமிஷம் வாங்க. மாமா, நகை எப்படி மாமா மீட்னீங்க? பணத்துக்கு என்ன பண்ணீங்க? நீ நினைக்கிற மாதிரி அது ஒரிஜினல் நகை இல்லம்மா, கவரிங் நகை. கவரிங் நகையா? என்ன மாமா சொல்றீங்க? ஏன் அப்படி பண்ணீங்க? ஆமாம்மா, அப்பாவை சமாளிக்க எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. அவர் எப்ப நகையை கேட்பாருன்னு எத்தனை நாளைக்கு தான் பயந்துகிட்டே இருக்கிறது? அவர் திடீர்னு நகையை கேட்டாருன்னா அவருக்கும் பிரச்சனை, நம்மளுக்கும் பிரச்சனை. அதனாலதான் ஆனது ஆச்சுன்னு நான் இந்த முடிவு எடுத்துட்டேம்மா. எல்லாம் சரி மாமா. அப்பாவும் அம்மாவும் அது உண்மையான நகைன்னு நினைச்சு நம்பிட்டு இருக்காங்க. மேலும் மேலும் அவங்கள நம்ப வச்சு ஏமாத்துறமோன்னு சங்கடமா இருக்கு மாமா. இத பாருமா, நாம பண்றதெல்லாம் அப்பாவோட நல்லதுக்கு தானே. கஷ்டத்தெல்லாம் நம்மளோட வச்சுப்போம். முடிஞ்ச அளவுக்கு அப்பாவை சந்தோஷமா வச்சுப்போம். நகையை பார்த்த உடனே அப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டார் பார்த்தல. நான் மட்டும் கொண்டு வரலனா என்ன ஆயிருக்கும்? உன்னால அப்பாவை சமாளிச்சிருக்க முடியுமா? நீ இதுக்கெல்லாம் சங்கடப்படாதம்மா. இப்போதைக்கு இதை தவிர வேற வழி இல்லம்மா. சரி மாமா, இப்போதைக்கு பிரச்சனை இல்லாம சமாளிச்சிட்டோம். கவரிங் நகை தானே தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பாவை எப்படி மாமா சமாளிக்க போறோம்? நீ கவலைப்படாதம்மா. நான் 4-5 இடத்துல பணத்துக்கு சொல்லியிருக்கேன். கடனாவா? இல்லம்மா, வேலை முடிஞ்சு சில பேர் பணம் தராம இருக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு நீங்க இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க மட்டும் பணத்தை கொடுத்துட்டா நகையை ஈஸியா மீட்டிடலாம். நீ நிம்மதியா தூங்குமா. மத்ததெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன், சரியா? சரிங்க மாமா. நான் வரேம்மா. அந்த ஆர்டருக்கு இன்னும் எத்தனை லோடு கல்லு தேவையா இருக்கும்? ஒரு அரளோடு தாங்க தேவைப்படும். அவ்வளவுதானா? சக்சஸ்யா, சாதிச்சுட்டேன். என்ன கல்லெல்லாம் உடைஞ்சு கிடக்கு? இது கல்லு இல்ல, தங்கம். இத பாரு சின்ன கண்ணு, பாத்துப்பா. இதெல்லாம் கல்லா தெரியல, காசா தங்கமா தெரியுது. இது எல்லாத்தையும் வித்துதான் என் பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்த போறேன். பார்த்து காலுகள் அடிபட போகுது. கொஞ்சம் நிதானமா வேலை செய்யுமா. ராத்திரி பகல வேலை செஞ்சிருக்காங்க. இந்த ஆர்டர் பண்ண வந்த உடனே இவங்களுக்கு ஏதாச்சும் போட்டு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு எல்லாரையும் வர சொல்லு. செங்கல் ஆர்டர் கொடுத்த பார்ட்டிட்டு இருந்து பணம் வந்த உடனே இவங்க எல்லாருக்கும் வெள்ளி காசுல சத்யா தாரணி அஞ்சலின்னு போட்டுருக்கும் பாரு செங்கல்ல, அதே மாதிரி வெள்ளி காசுலயும் அடிச்சு கொடுத்துரு. அவசியம் நீங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்து. இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு, பார்ட்டிக்கு போன் பண்ணுவோம். சரிங்க. வா. அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டோன்னு தெரிஞ்ச உடனே ஆடி போறான் பாரு அந்த பார்ட்டி. ஒரே குஷி ஆயிடும். என்ன நாட்டி நியூஸ்னு வருது? என்ன மறுபடியும் நாட்டி நியூஸ்னே வருது? என்னங்க நீ சொல்றீங்க? ட்ரை பண்ணு, நான் ஓ போன்ல ட்ரை பண்ணு. என்னங்க அது? வழக்கமா போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வரும், இல்ல நாட் ரீச்சபிள்னு வரும். இது உபயோகத்துல இல்லைன்னு வருது. முதல்ல இந்த நம்பர் தான் பண்ணியான்னு பாரியா. இதே நம்பர் தாங்க நான் பண்ணேன். பாரு ஒரு தடவை நல்லா கரெக்டா பாரு. அப்படியே தாங்க வருது, நாட்டு நியூஸ் உபயோகத்தில் இல்லைன்னு வருது. என்ன அது வம்பா போச்சு? அந்த ஆள் சொன்னதை நம்பி 2000 லோடு செங்கல் ரெடியா வச்சிருக்கோம். இப்ப எங்க இருந்து அவனை போய் தேடுறது?
கார்டுல வேற நம்பரும் இல்லைங்க, அட்ரஸ் மட்டும் தான் இருக்கு. முருகேசா, பத்திரத்தை அடகு வச்சு கடை வாங்கி மொத்த பணத்தையும் இதுல போட்டிருக்கேன். ஆளு மட்டும் கிடைக்கலனா நம்ம நிலைமை சிக்கல் தான். ஐயா அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதீங்கய்யா. அவர் தான் வரேன்னு சொல்லியிருக்காருல்ல. அவர் எப்ப வருது? அவர் வர வரைக்கும் காத்துலயும் மழையிலயும் நம்ம செங்கலை காப்பாத்திட்டு இருக்கணுமா? இதுக்கு மேல யோசிக்க முடியாது. அந்த அட்ரஸ் இருக்கிற இடத்துக்கு போவோம். சரிங்க, போய் விசாரிப்போம். வாங்க போலாம். சாரி சார், சிவராமங்கிற பேர்ல இங்க யாரும் ஒர்க் பண்ணல. உங்களை யாரோ சீட் பண்ணியிருக்காங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? இது உங்க கம்பெனி கார்டு தானே? அவருக்கு வேற ஏதாச்சும் பேர் இருக்கு போகுது சார். நல்லா யோசிச்சு சொல்லுங்க சார். இதுல யோசனை பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை சார். இது டூப்ளிகேட் கார்டு. எங்க டிசைன்லயே உங்களை நம்ப வைக்கிறதுக்காக அடிச்சிருக்காங்க. ஐயோ கடவுளே, என்ன சார் சொல்றீங்க? கூப்பிடுறது என்ன பேர்ல இருந்தாலும் கார்டுல ஒரிஜினல் பேர் தான் போடுவோம். இந்த பேர்ல எங்க ஸ்டாஃப் யாருமே இல்ல. நான் என்ன பண்ணுவேன்? உங்க கம்பெனி பேரை நம்பி தான் சார் 2 கோடி முதல் போட்டேன். அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? இப்ப வந்து கேக்குற மாதிரி இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து கன்ஃபார்ம் பண்ணி இருந்தா பிரச்சனை இல்லையே. என்னங்க பொறுப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்க கம்பெனி பத்தி விசாரிச்சேன், நல்ல விதமா சொன்னாங்க. அதை நம்பி தான் சார் நான் காசு போட்டேன். அது உங்க தப்பு சார். கம்பெனி பேரை யாராவது மிஸ்யூஸ் பண்ணா அதுக்கு கம்பெனி எப்படி பொறுப்பாகும்? எங்க கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சின்ன ப்ராஜெக்டா இருந்தாலும் கூட பார்ட்டியை நேரா வர வச்சு இங்க ஆபீஸ்ல வச்சு தான் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவோம். எந்த ஏஜென்ட் கிட்டயும் பணத்தை கொடுத்து அனுப்ப மாட்டோம். நீங்க வேணா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, அவங்க கண்டுபிடிக்கட்டும் அந்த ஃப்ராடு யாருன்னு. சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கவோ கண்டுபிடிக்கவோ இப்ப எனக்கு நேரம் இல்லை சார். இதை நம்பிதான் சார் பொண்ணு கல்யாணத்தையே வச்சிருக்கேன். எப்படி நடத்த போறேன்னு தெரியலையே சார். ஐயா பதட்டப்படாதீங்கய்யா. சார் செங்கல் ஒன்றும் அழுகி போற ப்ராடக்ட் இல்லை. நீங்க எக்ஸ்போர்ட் பிசினஸ் தானே பண்றீங்க, நீங்க வாங்கிக்க கூடாதா? 2000 லோடு செங்கல் வாங்கி நாங்க எப்பங்க எக்ஸ்போர்ட் பண்றது? சான்ஸே இல்லைங்க. நீங்க வேற எங்க ட்ரை பண்ணுங்க. ஐயா வாங்க ஐயா. ஹலோ, வாங்க போலாம். லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியில இருந்து எக்ஸிக்யூட்டிவ் வந்திருக்காங்களா? அவங்கள கொஞ்சம் என் கேபினுக்கு அனுப்புங்க. என்னங்க அது கொடுமையா இருக்கு. 25 லட்சத்தை கொடுத்து நம்மள கஷ்டத்துல தள்ளணும்னு யாருக்கு ஆசை? அந்த சிவராமங்கிறவன் யாருன்னே தெரியலையே. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். சரி விடுங்கய்யா, இப்ப கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? அவர் சொன்ன மாதிரி முதல்லயே தீர விசாரிச்சிருக்கணும். கண்ணில் காசை பார்த்தோம்னா அவசரப்பட்டுட்டோம். தெரிஞ்ச ஒருத்தர் விசாரிச்சுட்டு தானே இந்த காரியத்துல இறங்கினேன். இரு அவனுக்கே போன் பண்ணுவோம். ஹலோ சார், நான் சுந்தரம் பேசுறேன். சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா? எங்க நல்லா இருக்கிறது? நீ சொன்னதை நம்பி நான் சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன். என்னாச்சுங்க சார்? நான் கேட்டப்ப தங்கரத்ன கம்பெனி நம்பகமான கம்பெனி, நம்பி ஆர்டர் எடுக்கலாம் நீ தான் சொன்ன. ஆமாங்க சார். 2 கோடி ரூபா முதல் போட்டேன். இப்ப தங்கரத்ன கம்பெனி நேரா வந்து கேட்டா அந்த மாதிரி ஆளே வேலை செய்யலங்கிறான். அந்த ஆளு போன் வேலையே செய்யல, ஆள் அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். இப்ப என்ன பண்றேன்னு புரியலையா? சார் என்ன சார் சொல்றீங்க? தங்கரத்னம் அன்கோ பத்தி தானே சொல்றீங்க? ஆமாப்பா, சிவராமன் ஒருத்தன் 25 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்து கல்ல எடுத்து வைக்க சொன்னான். நீ அதை நல்ல கம்பெனின்னு சொன்ன. சார் நான் இப்பவும் அதை தான் சார் சொல்றேன். தங்கரத்னம் அன்கோ நல்ல கம்பெனி சார். கம்பெனி நல்ல கம்பெனி தான், அது மேல எந்த ரிமார்க்கும் இல்ல. சிவராமன் அங்கதான் வேலை செய்யறாரா? அப்படி எவனுமே இங்க இல்லன்னு சொல்றாங்கய்யா. அந்த சிவராம போன் நாட்டு நியூஸ்ல வருது, எங்க இருக்கானே தெரியல. அப்படின்னா கம்பெனி பேரை சொல்லி உங்களை யாரோ சீட் பண்ணியிருக்காங்க. கம்பெனியை பத்தி விசாரிச்சிங்க, நானும் நல்ல கம்பெனின்னு சொன்னேன். மற்றபடி சிவராமன் ஒர்க் பண்றாரா என்னன்னு என்ன கேட்கவே இல்லையா சார்? என்ன இது ஆளாளுக்கு ஏதோ சொல்லி குழப்புறீங்க? சிவராம எங்க இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சார் நான் மந்த் எண்ட் பிஸியில் இருக்கேன், அப்புறமா உங்களுக்கு நான் கால் பண்றேன் சார். சாரி சார். யோ 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 யோ. என்னங்கய்யா சொல்றாரு? கடன் வாங்கி கல்ல எடுத்து தலையில போட்டுக்கிட்டு உங்க தப்புன்னு சொல்றான். நல்லா வசமா மாட்டிக்கிட்டோம் முருகேசா. சொன்னபடி காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டியே, பெரிய ஆள் தான் நீ. இந்தா. எதுக்கு சார் என்ன பாராட்டுறீங்க? சின்னதா ஒரு ஒர்க்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, நிறைய பணம் தரேன்னு சொன்னீங்க. பணம்னா நான் எது வேணாலும் செய்வேன் சார். அட்வான்ஸை வாங்கினேன், வேலையை முடிச்சிட்டேன். யோ, நீ வேலையை மட்டும் முடிக்கலையா? சுந்தரத்தோட ஆணவம், பணத்திமிரு, கொழுப்பு, அவனோட எதிர்காலம்னு ஒட்டு மொத்தமா அவன் கதையே முடிச்சிருக்கியா? இவ்வளவு நஷ்டமானதுக்கு அப்புறமும் அவன் திரும்பவும் எந்திரிப்பாங்கிற? ரொம்ப கஷ்டம். என்ன ரகுராமா? ரகுராமா இல்ல சார், என் பேர் சிவராம. ஓ ஆமால, அவன்கிட்ட நீ சிவராமன் தானே சொல்லியிருக்க. சரி சிவராமா, இந்த ஆசை காட்டி மோசம் பண்றதுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதானே? கிட்டத்தட்ட அதே தான் சார். ஒரு சின்ன திருத்தம், நம்ம காசை காட்டி மோசம் பண்ணியிருக்கோம். ஆமாயா, 25 லட்சம் ரூபாய் காசை கொடுத்ததும் சொத்தெல்லாம் அடமான வச்சுட்டானே அந்த முட்டாள். அவன் அறுத்தது கல்ல இல்லையா, அவன் கழுத்தை. காசு ஆசை யார சார் விட்டது? அதுவும் அந்த சுந்தரத்தை பத்தி கேட்கவே வேணாம். இப்ப இருக்கிற நிலைமையில காசுனா கல்ல கட்டிட்டு கிணத்துல கூட குதிப்பாரு சார். பொண்ணு கல்யாணம் ஆச்சே, குதிச்சு தானே ஆகணும். சரியா சொன்னையா.
ஏகமா லாபம் வரப்போகுதுன்னு கலர் கலரா கனவு கண்டிருப்பான். இப்ப எல்லாமே காலி ஆயிருச்சுல்ல. எனக்கு ஒரு சந்தேகம் சிவராமா, இவ்வளவு கல்லையும் வச்சு அவன் என்னையா பண்ணுவான்? அடுக்கி வச்சு அழகு பாப்பானா இல்ல கட்டி பிடிச்சு கதறி அழுவானா? அழுவார் சார். அழட்டுமே, அதுக்காக தானே உன்னை வச்சு காய நகர்த்தி அவன் கல்ல வச்சு அவனுக்கே கல்லறை கட்ட ஏற்பாடு பண்ண. அதிகமா இல்லைன்னாலும் இப்பதான் எனக்கு கொஞ்சமாவது மனசு குளிர்ந்திருக்கு. அவனை இதோட விட போறதில்ல, இன்னும் பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அதை நான் பாத்துக்கிறேன், நீ இதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு. ரொம்ப நன்றி சார். பரவாயில்ல, நீ ரொம்ப நேரம் இங்க இருக்க வேணாம். உன்னை ஊர்ல வச்சு அவன் பார்த்துட்டான்னா பிரச்சனை ஆயிரும். என்ன அப்படியெல்லாம் பார்க்க முடியாது சார். நான் மும்பையிலேயே பல பேருக்கு தண்ணி காட்டிட்டு தப்பிச்சு வந்திருக்கேன் சார். ஆளு வச்சு தேடினாலும் நான் அவர் கையில கிடைக்க மாட்டேன் சார். ஒருவேளை கோயம்புத்தூருக்கு போய் அந்த கம்பெனில விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டானா? உண்மை எது சார்? சிவராமன் யாருமே கிடையாது. அப்படி ஒருத்தங்க இல்லங்கிறதா உண்மை. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவரால் என்ன பண்ண முடியும்? அதிகபட்சம் சிவராமன் என்ன ஏமாத்திட்டா அவன் ஒழிகன்னு கத்தலாம். அதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது சார். சார் எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு. ரெடியான செங்கல் எல்லாத்தையும் வேற யாருக்குன்னா வித்து காசாக்கிட்டாருன்னா என்ன சார் பண்றது? அதுக்கப்புறம் உங்க பிளானே வேஸ்ட் ஆயிருமே. யோ, என்ன மீறி அவனால ஒரு கல்ல கூட விற்க முடியாதியா? ஏன்னா நான் யூனியன் பிரசிடென்ட்ங்கிறதுனால என் வார்த்தையை மீறி யாருமே அவங்கிட்ட கல்ல வாங்க மாட்டாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ போ. வரேன் சார். அண்ணாச்சி, நீங்களா? சொல்லுங்க, என்ன விஷயம்? அது அந்த சுந்தரத்துக்கிட்ட இருந்து நீங்க ஒரு கல்ல கூட வாங்க கூடாது. சொல்றது புரிஞ்சுதா? சரிங்க அண்ணாச்சி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, உங்களை மீறி நான் ஒரு கல்ல கூட வாங்க மாட்டேன். கவலையை விடுங்க.